ஒரு சின்ன யோசனை யோசனைனா ஒரு கற்பனை. ஒரு வீட்டில் வந்து 2 பொண்ணு, ஒரு அப்பா, அம்மா, ஒரு பையன். அவங்க வந்து சந்தோஷமாக குடும்பத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல வேலை இருக்குது. சந்தோஷமாக இருக்காங்க அந்த குடும்பம். அதே சமயம் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க குடும்பத்தில் எல்லாத்துலேயும் சில பேர் குடியில் இருப்பாங்க. சில பேர் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் அடிக்கடிக்கு. இவங்க போயிட்டு அந்த பக்கத்து வீட்டிலலாம் சண்டைனா போயிட்டு அந்த சண்டையை தடுக்கவே மாட்டாங்க. கதவு மூடிட்டு அவங்க பாட்டுன்னு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சாலாயிடுவாங்க. இவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு டைம் வரும்போது இவங்க வீட்டில் சண்டை. அவங்க பையன் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு அந்த 2 பொண்ணுங்களை போட்டு அடிக்கிறது, அப்பா அம்மாவை போட்டு அடிக்கிறது, ஓவராக வந்து இவங்க மண்டையெல்லாம் உடைக்கிறது. அம்மாவோட மண்டை, அப்பாவை வந்து கையை உடைக்கிறது அந்த மாதிரி. அப்போ வந்து அவங்க வந்து வெளியே வந்து நின்று அழுவாங்க. ஏங்க இவ்வளோ அநியாயம் நடக்குது, யாருன்னா வந்து தடுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒருத்தருமே வரமாட்டாங்க. ஏன்னு பார்க்க போனால் இவங்க அக்கம் பக்கத்தில் சண்டை வரும்போது இவங்க போய் உதவி பண்ண மாட்டாங்க. அதனால வந்து யாருமே வரமாட்டாங்க இவங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கு. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம போய் உதவணும். இல்லைன்னா நமக்கு பிரச்சனை வரும்போது யாருமே வந்து உதவ மாட்டாங்க. அதாவது சிம்பிளாக எப்படி சொல்கிறேன்னா, பிறர் வீட்டில் வந்து இப்போ ரொம்ப லாங்கெலாம் போனால் நம்ம அக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கண் கலங்கி கண்ணீர் வருதுன்னா நம்ம கரங்கள் போய் அவங்க கண்ணீரை துடைக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு கண்ணீர் வரும்போது எந்த கரங்களுமே வராது துடைக்கிறதுக்கு. ஓகேவா? இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முடிஞ்சு போய் தடுக்க பாருங்கள், இல்லை விலக்கி விடுங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்க்குறோம், நிறையா பேர் வந்து நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த காலம் போகிற ஓட்டத்தில் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. எவனா எப்படின்னா வெட்டி செத்தான்னா, எப்படின்னா அடிச்சுட்டு பறட்டான்னா அப்படின்றது. எங்கேயோ இருந்து வரவங்க வந்து அதை கேட்க முடியாது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும், அவங்கள பற்றி ஓரளவுக்கு தெரியும். அதனால் அவங்க போய் அதை தடுக்கலாம். ரோட்டில் போகிற வரவங்களாம் வந்து தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க யார் என்னன்னே தெரியாது, என்ன பிரச்சனைனே தெரியாது. அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இதை கொஞ்சம் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும், அவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஒத்துமையாக வாழறதுக்கு பழகுவோம். இதை தான் நான் வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், சொல்கிறேன். ஓகேவா? ஒத்துமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் எல்லாருமே.